கானடுகாத்தான்ல ஸ்விம்மிங் பூலோட ஒரு பாரம்பரிய உணவு கொடுக்குற ஒரு ரெசார்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கானடுகாத்தான்ல நிறைய மேன்ஷன் இருக்கு. அதுல 100 வருஷத்துக்கு பழமையா இருக்க செட்டிநாடு மேன்ஷனோட இன்னொரு ரெசார்ட் தான் செட்டிநாடு கோட். இந்த செட்டிநாடு கோட்ல 15 ரூம்ஸ் இருக்குங்க. எல்லா ரூம்ஸ்லயும் சீலிங்ஸ்ல தட்டி அடிச்சிருக்காங்க. இதனால ரூம்ஸ்ல ஏசியே இல்லாம கூலிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஊரோட ஸ்பெஷலான ஆத்தோன் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இன்னும் கூலிங்காவே இருக்குங்க இந்த ரூம்ஸ் எல்லாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இங்க ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. செட்டிநாடு கோட்ல இருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு அவங்களோட பக்கி கார்ல கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. சாப்பிட போலாமா? அட ஆமாங்க, செட்டிநாடு மேன்ஷன்ல தான் பாரம்பரிய உணவுலாம் கொடுக்குறாங்க. சோ மேன்ஷனுக்கு அவங்களோட பக்கி கார்ல தான் நம்மள கூட்டிட்டு போறாங்க. நம்ம வீட்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதை விட சூப்பராவே இருந்துச்சுங்க சாப்பாடுலாம். ஃபைனலா கவுனி அரிசி பாயசம் ஹைலைட்டடுங்க. இவங்களோட மேன்ஷன்ல இருந்து சைக்கிளிங், மாட்டு வண்டி ரைடுன்னு இந்த டவுனே சுத்தி பார்க்க முடியும். இந்த செட்டிநாடு கோட்ல இருந்து ஆத்தங்குடி டைல்ஸ் ஃபேக்டரிக்கும் பெரிய வீட்டுக்கும் 7 கிலோமீட்டர்ல போயிடலாம். காரைக்குடி கொப்படிமன் கோவிலுக்கும் ஆன்டிக் மார்க்கெட்டுக்குமே 15 கிலோமீட்டர்லயே போயிடலாம். குன்றக்குடி முருகன் கோயில் 16 கிலோமீட்டர்லயும், பிள்ளையார்பட்டி கோயில் 18 கிலோமீட்டர்லயும் அமைஞ்சிருக்குங்க. நீங்க காரைக்குடி சுத்தி பார்க்க வாரீங்கன்னா கண்டிப்பா செட்டிநாடு கோட்டை வந்து விசிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.